Hi students, welcome to my channel Education Corner. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. வாங்க இன்னைக்கு என்ன கிளாஸ்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டரில் நம்பர்ஸில் வந்து பேஜ் நம்பர் 22ல் ஹோல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? What is mathematics about? It is about numbers, perhaps about shapes as well. ஓகேவா? நிறைய நம்பர்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம் மேத்தமெட்டிக்ஸில் வந்து, அதான் மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் ட்ரூ தட் பீப்புள் யூஸ்வலி கவுண்ட் 1 2 3 இப்படின்னு சில பேர் கவுண்ட் பண்ணுவோம். திஸ் கலெக்ஷன் ஆஃப் கவுண்டிங் நம்பர்ஸ் 1 2 3 அப்படின்னு சொல்கிறத வந்து இஸ் கால்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம், டினோட்டட் பை n. இஃப் திஸ் கலெக்ஷன் இன்க்ளூட் ஜீரோவை சேர்த்தோன்னா த கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸை வந்து 0 1 2 3 எக்ஸட்ரான்னு சொல்லுவோம். இஸ் கால்டு ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம், டினோட்டட் பை w. ஓகேவா? ஹோல் நம்பர்ஸில் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸில் ஹோல் நம்பர்ஸ் இருக்காது. ஓகேவா? ஏன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3ன்னு போயிட்டே இருக்கிறது தான் ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 2 3 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ ஹோல் நம்பர்ஸ்குள்ளே நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ரீகால் த ஃபேக்ட்ஸ் ஆன் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இப்போ பாருங்கள், ஹோல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், என்னன்னு டினோட் பண்ணுவோமா, அதை எப்படி மீன் பண்ணுவோம், செட் ப்ராக்கெட் போட்டுருவோம். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுக்கு முடிகிற இடமே இல்லை நம்பர்ஸை பொறுத்தவரைக்கும். அப்போ 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, இதே டபிள்யூன்னு டினோட் பண்ணுவோம் இல்லையா, ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் வந்து இந்த நம்பரோட 0வை இன்க்ளூட் பண்ணோன்னா அது ஹோல் நம்பர்ஸ். இதுவும் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். டபிள்யூன்னு டினோட் பண்ணுவோம். இது என்னன்னா ஹோல் நம்பர்ஸ். ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது, நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஹோல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது. ஓகேவா? இப்போ அதில் பாருங்கள், இந்த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் இஸ் 1. நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்ன, 1. ஓகேவா? இந்த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் இஸ் என்ன, 0. every number has a successor. The number that comes just after the given number is its successor. ஓகேவா? ஒவ்வொரு நம்பருக்கும் சக்சஸர் இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் ஜஸ்ட் ஆஃப்டர் த கிவன் நம்பர், கொடுத்துருக்க நம்பருக்கு அடுத்த நம்பர் தான் நம்ம சக்சஸர்னு சொல்லுவோம். ஓகே, எவ்ரி நம்பர் ஹாஸ் எ ப்ரெடிசஸர். த நம்பர் 1 ஹாஸ் எ ப்ரெடிசஸர் இன் w, நேம்லி 0. ஓகேவா? எவ்ரி நம்பர் ஹாஸ் எ ப்ரெடிசஸர், ஒவ்வொரு நம்பருக்கும் ப்ரெடிசஸர் இருக்கு. த நம்பர் 1 ஹாஸ் எ ப்ரெடிசஸர், 1க்கு வந்து ப்ரெடிசஸர் வந்து இன் டபிள்யூவில் எடுத்துக்கிட்டோம்னா நேம்லி 0. ஓகேவா? டபிள்யூவில் 1க்கு வந்து ப்ரெடிசஸர் இருக்கும், முன்னாடி உள்ள நம்பர் ப்ரெடிசஸர்னா. ஓகேவா? முன்னின்னு சொல்லுவோம். அப்போ 0 இருக்கு. ஓகேவா? தேர் இஸ் அன் ஆர்டர் டு நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, நேம்லி 0 பட் இட் ஹாஸ் நோ ப்ரெடிசஸர் இன் n. நேச்சுரல் நம்பர்ஸில் 1க்கு வந்து ப்ரெடிசஸர் கிடையாது. நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 1க்கு வந்து ப்ரெடிசஸர் கிடையாது, 0 வந்து nல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேர் இஸ் an order to numbers by comparing the two given numbers. The larger of the two can be identified. இப்போ 2 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால வந்து லார்ஜர் நம்பர் எதுன்னு ஆர்டரைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? இப்போ 2 நம்பர் 2 3ன்னு கொடுத்துட்டாங்க, 2 1ன்னே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஆர்டர் படி எழுதுவீங்க 1 2ன்னு. இதை வச்சு நம்ம எது பெருசுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அப்போ நமக்கு வந்து அடுத்தடுத்து ஒன்று ஆட் பண்ணி அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வர நம்பர் தான் அதோட சக்ஸஸர்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை விட இது பெருசு. ஓகேவா? அப்போ 2ங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், லார்ஜர்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்பர்ஸ் ஆர் என்லெஸ், அதுக்கு முடிவே இல்லை. பை ஆடிங் 1 to any chosen large number, ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணால் அதோட 1 ஆட் பண்ணோம்னா லார்ஜ் நம்பர் கிடைச்சிரும். The next number can be found.
நெக்ஸ்ட் நம்பரையும் ஃபவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு நம்பர் எடுத்துட்டோம்னா அதோட ஒன்று ஆட் பண்ணோன்னா கிடைக்கிறது தான் அது தடுத்து நெக்ஸ்ட் நம்பர். 2ஓட ஒன்று ஆட் பண்ணா 3, 3ஓட ஆட் பண்ணா 4, 5, 6 எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ பாருங்க, லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் எவ்ரிடே அரித்மெட்டிக் ஆஃப் நம்பர்ஸ். எவ்ரிடே அரித்மெட்டிக் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் தீஸ் ஆப்ரேஷன்ஸ் கேன் பி மேட் ஈஸியர் யூஸிங் ப்ராப்பர்ட்டிஸ். இதை ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம போடுறதுக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுறோம். சர்டைன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஆல்ரெடி யூஸ்ட் வித்வுட் ஆக்சுவலி நோயிங் தம். நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வைல் ஆடிங். இப்போ 2 நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா 8 + 2 + 7 எடுத்துட்டோன்னா இதை வந்து எப்படி ஆட் பண்ணுவோம்? இப்போ 8 + 2 + 7 எடுத்துட்டோன்னா நம்ம ஒரு இதில் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோன்னா இதை வந்து 8 + 2 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோமா? 10 + 7 17 ஈஸியாக ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? இதை இன்னொரு வேலை ஆட் பண்ணோம்னா 10 + 7 + 2 8 + 7 + 2. ஓகேவா? 8 + 7 50 + 2 17 இந்த மாதிரி ஆட் பண்ணலாமா? ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க. 8 and 2 are added first to get 10 and then 7 is added to it. Then the other way of adding this 2 and 7 added first to get 9. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குல்ல, 2 + 7 + 8. 2வையும் 7ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஆட் பண்ணால் 9 + 8 நெக்ஸ்ட்டு. அப்போ 9 + 8ங்கிறப்ப 17. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 2 and 7 added first to get 9 of them. 8 is added to 9. We get 17. ஓகேவா? which is the same as the about in the first way. ஃபர்ஸ்ட் வேல மாதிரி தான் இதுக்கும் ஆன்சர் சேமாக கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்ம ஆர்டரை தான் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு சில இதை எழுதியிருக்காங்க, சில பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 6 + 3 + 8 அண்ட் இது வந்து ஆர் தே சேமான்னு கேட்டிருக்காங்க. இஸ் தேர் ஆர் எனி அதர் வே ஆஃப் அரேஞ்சிங் தீஸ் 3 numbers? இந்த 3 நம்பர்ஸை வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் அரேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டானு கேட்டிருக்காங்க. கரெக்டு தான். நம்ம இப்போ பார்த்தோம்ல, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5 × 2 × 6 அண்ட் 2 × 5 × 6 ஆர் தே சேம். இதுவும் சேமான்னு கேட்டிருக்காங்க. இஸ் தேர் எனி அதர் வே ஆஃப் அரேஞ்சிங் திஸ் 3 numbers? இதை வந்து ஆர்டர் வேற ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சேமாக வருமா? இஸ் 7 - 5 த சேம் அஸ் 5 - 7? இது சேமா? வை ஏன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 5 - 8 - 6? இஸ் இட் த சேம் அஸ் 15 - 8 - 6? இதுவும் சேமான்னு கேட்டிருக்காங்க. அது ரெண்டும் வை. வாட் இஸ் 15 / 5? இஸ் த சேம்? Is it the same as 5 / 15? இது ரெண்டும் சேமா? வை. இதுக்கு சேமா ஏன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 100 / 10 / 5? இஸ் இட் த சேம் as 100 / 10 / 5? வை. இது ரெண்டும் சேமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் பின்னாடி பார்க்குறோம். பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். The properties of numbers are important facts to be remembered which helps to do arithmetic calculation more precisely and to avoid mistakes. ஓகேவா? ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷனை வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக வேல்யூவை வந்து கரெக்டாக சொல்கிறதுக்கும் மிஸ்டேக் இல்லாமல் சொல்கிறதுக்கும் யூஸ் ஆகுறது தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர். பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்க்குவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, காமோட்டேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? வென் 2 numbers எடுத்துட்டோம்னா ஆர் ஆடட் ஆர் மல்டிப்ளைடு, கூட்டினாலோ இல்லை மல்டிப்ளை பண்ணாலோ த ஆர்டர் ஆஃப் த நம்பர்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட். அதோட ஆர்டர் வந்து அந்த நம்பர்ஸோட வேல்யூ வந்து அஃபெக்ட் பண்ணாது. த சம் ஆர் த ப்ராடக்ட், அதை சம் பண்ணியும் ப்ராடக்ட் பண்ணியும் கிடைக்கிற ஆன்சரை வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் வைஸாக சேஞ்ச் பண்ணாலும். திஸ் இஸ் கால்டு காம்படேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன். இதை தான் வந்து காம்படேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்சர்வ் த கிவன் ஃபேக்ட்ஸ். இப்போ கீழே உள்ள கிவன் ஃபேக்ட்ஸ் பாருங்கள். 43 + 57 ஒன்று தான், 57 + 43 ஒன்று தான். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து 1 + 2 எடுத்தாலும் 3 தான். ஓகேவா? இதே
2 + 1ன்னு எடுத்தாலும் 3 தான். ஓகேவா? ஆர்டர் சேஞ்ச் ஆகியிருந்தாலும் வேல்யூ மாறாது. இதை தான் வந்து காம்படிட்டிவிட்டி, இதை தான் வந்து காம்படிட்டிவிட்டி ஆஃப் அடிஷன்னு சொல்கிறோம். இதே மல்டிப்ளிகேஷனுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12 × 15 = 15 × 12. ஓகேவா? நான் சின்ன நம்பர் எடுத்து பண்ணுவோம். 3 × 4 12, 3 4s are 12. இதே 4 × 3னாலும் 12 தான். சேம் ஆன்சர் தான் கிடச்சிருக்கு ஆர்டர் சேஞ்ச் ஆகிருந்தாலும். ஸோ இதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா காம்படிட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கு வந்து அவங்க 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க, செகண்ட் இந்த நம்பர், தேர்டு வந்து 2 லார்ஜர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை ஆர்டர் வைஸ் சேஞ்ச் பண்ணாலும் வேல்யூ மாறாது. ஃபோர்த் ஒன்றும் ஆர்டர் வைஸ் சேஞ்ச் பண்ணாலும் அந்த வேல்யூ மாறாது. அதை பற்றி தான் இங்கே கீழே சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து தேர் இஸ் a nice pictorial way of understanding competitivity of multiplication. இப்போ இந்த காம்படிட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம வந்து பிக்டோரியல் வேல வந்து கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள். இஃப் வி ஹாவ் 5 rows ஆஃப் ஸ்டார்ஸ் எடுத்துட்டோன்னா ஈச் வித் 4 stars, ஒவ்வொரு ரோக்கும் வந்து 4 stars இருக்குது. we can draw the total of 20 stars. இப்போ வந்து இதை எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம்? 5 rows இருக்கான். ஓகேவா? அப்போ 5 rowsனா 1 2 3 4 5 rows இருக்கு. ஒவ்வொரு ரோஸ்க்கும் 4 stars இருக்கான். 1 2 3 4. ஓகே, ஃபோர் ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. we can draw the total of stars. இதுலேருந்து நமக்கு எத்தனை ஸ்டார்ஸ் கிடைக்குது? 1 2 3 4 5 rows. ஒன்றுலையும் 1 2 3 4. ஓகேவா? 5 rows இருக்குது, 4 இருக்குது. அப்போ 5 4s டோட்டலாக எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 20 வரையும் இருக்குது. ஓகேவா? அப்போ 20 ஸ்டார்ஸ் இருக்குது டோட்டலாக. ஓகே, டோட்டலாக 20 ஸ்டார்ஸ் இருக்குது. இப்படி நம்ம 5 × 4ன்னு சொல்லலாம். இந்த பிக்சரை வச்சு நம்ம சொல்லலாம் டோட்டலாக கவுண்ட் பண்ணி. ஓகே, இப்போ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 stars as a ரெக்டாங்கிள் ஃபார்மில் நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்போ 20 stars கிடைக்குது. ஃபிகர் 1.2ல் அந்த ஃபிகர் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? 5 × அந்த ஃபிகர் தான் இங்கே இருக்குது. 5 × 4. இதெல்லாம் நான் இங்கே பாக்ஸ் போட்டு உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் ரொட்டேட் த ரெக்டாங்கிள் given in figure. அதை ரொட்டேட் பண்ணி 1.2ல் ஏன்னு ஒரு ஃபிகர் வரைஞ்சிருக்காங்க. டு கெட் த ஃபிகர் 1.2 கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி 1.2c given below இதை வந்து இங்கே வரைஞ்சிருக்காங்க. இட் இஸ் த சேம் ரெக்டாங்கிள். இது ரெண்டும் சேம் ரெக்டாங்கிள் தான். இட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி த சேம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ். அதில் வந்து சேம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கான்னு பாருங்க. பட் நவ் வி ஹேவ் 4 rows ஆஃப் ஸ்டார்ஸ் ஈச் வித் 5 stars. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 5 × 4 இதில் வந்து 5 × 4 கிடைக்குது. இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணோன்னா 4 × 5. ஓகேவா? இதை நல்லா ரொட்டேட் பண்ணோன்னா 4 × 5ன்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போ இது டோட்டலாக கவுண்ட் பண்ணாலும் என்ன ஆகுது? ஆர்டர் வைஸில் சேஞ்ச் ஆயிருந்தாலும் அதே 20 தான். இதுக்கும் அதே 20 தான் வேல்யூ, இதுக்கும் அதே 20 தான். ஓகே, இப்போ அதுதான் நமக்கு கிடைக்குது. now look at the following example. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆர்டர் சேஞ்ச் ஆயிருந்தாலும் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தவரையும் சேம் வேல்யூவாக தான் வரும். 2 நம்பர் எடுத்துட்டோன்னா. ஓகேவா? அதுதான் காம்படிட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. now look at the எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. 7 - 3 = 4னா பட் 3 - 7 நமக்கு என்ன கிடைக்கும்? 3 - 7ங்கிறப்போ -4 கிடைக்கும். will not give the same answer கிடைக்காது. similarly the answer of 12 divided by 6னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 6ஆல் டிவைட் பண்ணால் 1 6 is 6, 2 6 are 12, 2 கிடைக்கும். இதே 6 12ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 6 12ஆல் டிவைட் பண்ணோன்னா
1 6 is 6, 2 2 6 are 12, 1/2. அப்போ இது ரெண்டும் சேம் ஆன்சர் கிடையாது, ஆர் நாட் ஈக்குவல். தட் இஸ் 7 - 3 நாட் ஈக்குவல் டு 3 - 7 கிடைக்குது. 12 divided by 6 நாட் ஈக்குவல் டு 6 divided by 12. ஓகேவா, ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டு அதை ஆர்டர் சேஞ்ச் பண்ணி மைனஸ் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ இந்த வந்து சேம் ஆன்சர் கிடைக்கல. ஹென்ஸ் இன் ஹோல் நம்பர்ஸ், ரெண்டு ஹோல் நம்பர்ஸ் எடுத்து தான் பார்த்தோம். இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் ஆர் நாட் காம்படேட்டிவ். சப்ராக்ஷனும் டிவிஷனும் காம்படேட்டிவ்க்கு பொருந்தாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஹோல் நம்பர்ஸில் காம்படேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இதில் தான் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.